Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அவன் இல்லாமல் இந்த கேக் ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் எக்கு, கர்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் இந்த மாதிரி எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. முக்கியமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ளம் கேக் ரெசிபியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து சாப் பண்ண நட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களோட விருப்பம் தான், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு ப்ளம் கேக் வந்து நல்ல டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஈவன் இது கூட நீங்கள் வந்து டேட்ஸ், அத்திப்பழம், வால்நட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்ககிட்ட மெலன் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சேர்க்குற எல்லா நட்ஸையுமே நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு நல்லா ஊற விட்டுடலாம். ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஹனி கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சடனாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே சமயம் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் கேரமலைஸ் பண்ணப்போ கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு ஹாட் வாட்டரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கோல்டு வாட்டர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி கேக் வந்து நம்ம மைதாவில் தான் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நான் கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். 1 மணி நேரமாவது நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் சேர்க்கறதுனால நல்லா வந்து கேக் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்காக தான். ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ ஆட் பண்ணலை, அதனால தான். லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் ட்ரே அப்படி இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவால் டஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ கேக் வந்து ஒட்டாமல் சீக்கிரமாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணுறதுனால ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது ஒரு கடாயில் நல்ல கனமான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அவன் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டை உள்ளே வச்சிடலாம்.
இப்போ மூடி போட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறமா ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 35 to 40 மினிட்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணாலே கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடும். இப்போது கரெக்டாக வந்து எனக்கு 35 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு. ஒரு டூத் ஸ்டிக் இல்லைன்னா நைஃப் வச்சு குத்தி செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் மிடில் வந்து குத்தி செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேக் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிற மோல்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் ஃபுல்லாகவே லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுடலாம். லூஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேக் ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. இப்போ இது பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி இந்த கேக் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதே சமயத்தில் நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.